நீங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று செய்ய போறீங்களா இருந்தா நீங்க கேக் பற்ற ஃபங்க்ஷனை வந்து இங்க ஃப்ரீயா நீங்க செய்யலாம். ஒரு அழகான ஒரு சூழல், அதாவது முதல் பார்த்து அந்த பச்சை பசல் இருக்கிற அந்த இடத்துக்கு ஜே ஹோட்டல்ன்ற மேல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் திருமணங்கள் செய்யறதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்க மாதிரியான சாப்பாடுகள் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னா இருக்குது. அதை விட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு 150 பேருக்கு முடியாது நீங்க அந்த செங்கல்ல இருக்கிறது வந்து குளுமையா இருக்கு. உங்களை அது வந்து சிறப்புன்னு சொல்லலாம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து நல்ல டேஸ்ட். இது ஐஸ்கிரீம் வந்து நல்லா இருக்குது. எல்லாருக்குமே வணக்கம். நாங்க இப்ப இருக்கிறோம் வந்து யாழ்ப்பாணத்துல பிரசித்தி பெற்ற உணவகங்கள் ஒன்றான ஜே ஹோட்டல் இருக்கிறோம். அதாவது இந்த ஜே ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்தினுடைய கண்டி வீதியில அரியாலை என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. எல்லாருக்குமே பெரும்பாலும் லொகேஷன் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த ஜே ஹோட்டலுக்கு 2வது முறை வாரன். ஏன் 2வது முறை வாரன் அப்படின்றது சம்பந்தமா ஒரு சின்ன கதை ஒன்று இந்த வீடியோட ஆட் பண்றேன். அதையும் நீங்க பாருங்க. இப்ப ஜே ஹோட்டலுக்கு உள்ள போவோம். போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து வித்தியாசமான ஒரு வீடியோவா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்க பார்த்துக்கொள்வோம். 2வது முறை ஜே ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறேன். நண்பியினுடைய பிறந்த நாளுக்காக 7 நாளைக்கு முன்னால ஜே ஹோட்டலுக்கு வருகை தந்து இங்க வடிவமைப்பு எப்படி இருக்குது, உணவு பரிமாற்றம் எப்படி இருக்குது, அண்டைக்கு உணவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய வீடியோவை உங்களோட பகிர்ந்திருந்தேன். நான் அந்த வீடியோவுக்கு நீங்க நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய உறவுகளாக இருக்கலாம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் செவிசாய்த்து நேற்றுக்கு முன்தினம் என்னுடைய நண்பர்கள் இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிடுகிற போது சாப்பாடு சுவையாக இருந்தது என்று சொல்லியும் தரமாக இருந்தது என்று சொல்லியும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் கொண்டு இந்த ஜே ஹோட்டல் சம்பந்தமான சில விடயங்களை நான் ஆராய்கிற போது பல்வேறுபட்ட விடயங்கள் கிடைச்சது. அந்த விடயங்களை வச்சுக்கொண்டுதான் 2வது முறை இந்த ஜே ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கிறேன். என்ன விடயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஹோட்டல் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்களோ இல்லைன்னு சொன்னா ஒரு பண பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களாலேயோ உருவாக்கப்பட்டிருந்தால் நான் இந்த இடத்துக்கு 2வது முறை வருகை தந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துக்கு 2வது முறை வருகை தாரத்துக்கான மிக பிரதானமான நோக்கம், இந்த ஹோட்டல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனால எந்த ஒரு பண பின்புலமும் இல்லாத ஒரு தொழில் முயற்சியாளரால உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பிரமாண்டமான ஒரு பேரோடு இருக்கிறது தான் இந்த ஜே ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். இன்றைக்கும் சாப்பிட்டு பார்க்க போறோம். சாப்பாடு உண்மையிலேயே எப்படி இருக்கு அப்படின்ற விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய விடயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்றது மட்டும் இல்லாம இங்க நிறைய விதமான விடயங்கள் இருக்குது. சிறு தொழிலாளர்களுக்கான முயற்சி வந்து நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட தொழிலாளர்களுக்கான முயற்சிகள் வந்து இங்க நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம உயரிய சிந்தனையோட பயணிக்கக்கூடிய ஒரு உணவகமா இந்த உணவகத்தை முயற்சியோட கொண்டு வரது உண்மையிலேயே சிறப்புன்னு சொல்லலாம். என்னென்ன விடயங்கள் இருக்குது, எப்படி இருக்குது, என்னென்ன நடக்குது அப்படின்ற நிறைய விடயங்களை இந்த வீடியோல உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்க போகுது. யாழ்ப்பாணத்திலையும் இப்படியும் ஒரு உணவகம் இருக்கு அப்படின்றத நான் முதல் முறை பார்த்திருந்தேன். முதல் முறை இந்த உணவகத்துக்கு வருகிற போது ஒரு சாதாரணமாக உணவகமாக பார்க்கப்பட்ட இந்த உணவகம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை தேடி ஆராய்கிற போது இந்த உணவகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள் மெய்சிலிருக்க வச்சுது. அது மட்டும் இல்லாம இந்த விடயங்களை உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய நோக்கமா இருக்குது. அதுக்காகத்தான் 2வது முறையும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வந்து ஜே ஹோட்டலினுடைய மேனேஜர் ரஞ்சித் அண்ணா வந்து சந்திச்சிருக்கிறோம். இவர் வந்து இன்றைக்கு எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சுட்டி காட்ட போறாரு. இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னன்னு சொன்னா, ஜே ஹோட்டல் எப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது? ஜே ஹோட்டல் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2015ஆம் ஆண்டு இதே இடத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 5 ரூம்களோட வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஜே ஹோட்டல் கிட்டத்தட்ட இன்றைக்கு 10 வருடங்கள் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால இதே லொகேஷன்ல தான் உருவாக்கப்பட்டது அல்லது வேற ஏதாவது லொகேஷன்? 10 வருடங்களுக்கும் இதே லொகேஷன்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நீங்க முன்பகுதி பார்த்திருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். அந்த முன்பகுதியில இருந்து எங்களுடைய ஜே ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுல இருந்துதான் படிப்படியாக நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி பாதையில முன்னேறி இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 700க்கும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இருந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து
பங்கேற்றக்கூடிய பிரம்மாண்டமான இருக்குது அளவுல வந்து நாங்கள் அதை உருவாக்கி இருக்கின்றோம். இதை விட பாத்தீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது எங்களில. இந்த இடத்துல வந்து முதலாவது மாடியில பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அங்க இருக்குது. அங்க பாரம்பரிய உணவுகள் மற்றும் இந்திய உணவுகள், எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கின்ற உணவுகள் எல்லாமே வந்து நாங்கள் தயாரித்து எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட எங்களை இந்த ஏ ஹோட்டல்ல ஒரு 75க்கும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து நாங்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது இடையில ஒரு கேள்வி ஒன்று என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த ஜே ஹோட்டலோட பயணிச்சிருப்பீங்க. ஒரு 10 வருஷம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு காலம். தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு குறுகிய காலத்திலேயே அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அதுல நீங்க ஒரு ஆரம்பத்துல இருந்து இதோட பயணிச்சிருப்பீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது இந்த பெரிய ஒரு, அதாவது சொன்னீங்க தானே, ஒரு சின்ன ஒரு பில்டிங்கா நாங்க ஸ்டார்ட் பண்ணினாங்க, சின்ன ஒரு இடமா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பெரிய ஒரு பில்டிங்கா கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஷேர் பண்ண முடியுமா? இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்தை உருவாக்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. வளத்தை வந்து உருவாக்குறதுக்கு எங்களுடைய முதலாளி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து ஒரு வெளிநாட்டு பின்புலமோ அல்லாட்டிக்கு வந்து ஒரு வெளிநாட்டில இருந்து அனுப்பப்படுகிற பணத்தை வைத்துக் கொண்டோ எந்த விதமான முயற்சியிலும் ஈடுபடாது. அவர் ஒரு தனித்துவமாக உருவாக்கப்பட்டு தன்னுடைய தனி முயற்சியிலேயும் தன்னுடைய விடாமுயற்சியிலையும் மிகவும் ஒரு விதமான ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியில தான் இந்த ஹோட்டலை வந்து உருவாக்கி படிப்படியாக வந்து இந்த முன்னேற்றத்துக்குள்ள வந்தது. நீங்கள் இந்த கொரோனா பீரியட்ல கூடி பார்த்திருந்தா கூடியும் சில ஹோட்டல்கள், சில நிறுவனங்கள் வந்து ஊழியர்களுக்கு வந்து சம்பளங்களோ வந்து 60% 50% கொடுக்கப்பட்ட நிலையிலையும் எங்களுடைய ஊழியர்களுக்கு வந்து 100% சேலரியும் வழங்கப்பட்டது. அது வந்து எங்களோட ஊழியர்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு அந்த துன்பத்துக்குள்ளேயும் நாங்கள் அதை வந்து நாங்கள் வழங்கி இருந்தோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இந்த ஹோட்டல் வந்து வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கிறது. சுத்தி பார்ப்போம், இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இங்க என்னென்ன விடயங்கள் இருக்குது, அதாவது நிறைய விடயங்கள் இங்க நடந்து கொண்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சிறு தொழிலாளருக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த ஹோட்டல்ல வந்து ஊர்ல இருக்கக்கூடியவங்க நிறைய விதமான உணவுப் பொருட்களை வாங்கி இங்க அவங்களையும் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விதமான விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்க. அது என்னென்ன விடயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அண்ணா எங்களுக்கு வந்து சுத்தி காட்ட போறார். நாங்க சுத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இதுல இருந்து ஆரம்பிப்போம். இந்த கார்டன் சம்பந்தமா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கார்டன் வந்து பல்மேரா கார்டன் சொல்றது. இந்த கார்டனுக்கு வந்து குறைஞ்சது 180 இருந்து 200 பேருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் நடாத்தலாம். இதுல எதுவுமே செயற்கான மரங்களோ எதுவுமே இருக்காது. அதே நேரத்துல இப்ப இந்த கார்டனுக்கு வந்து நாங்க ஒரு ஸ்பெஷல் ஒன்று வச்சிருக்கோம்னு சொன்னா, இப்ப ஒரு 25-30 பேரோட சேர்ந்து நீங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று செய்ய போறீங்களா இருந்தா, நீங்க கேக் பற்ற ஃபங்க்ஷனை வந்து இங்க ஃப்ரீயா நீங்க செய்யலாம். நீங்க கேக் பற்ற இந்த இடத்துக்கு நீங்க ஃப்ரீயா செய்யலாம். அதே நேரத்துல எங்களோட உணவு பர்த்டேக்கு வந்து ஒரு ஆள் வருதுன்னு சொன்னா, இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வருதுன்னு சொன்னா இந்த இடத்தை வந்து நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்க. இப்ப நாங்க ஒரு 25 பேருக்கு உட்பட்ட நண்பர்கள் சேர்ந்து நாங்க ஒரு கேட்க வட்டி இந்த நண்பர்களோட நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம்னு சொல்லிட்டோம்னா, இந்த இடம் வந்து அவைக்கு வந்து அதை ஃப்ரீயா நாங்கள் கொடுப்போம். அவை அதை கேட்க வட்டி அவை நண்பர்களுடன் உணவு வந்து நாங்கள் எங்களோட ரெஸ்டாரண்ட்ல வந்து அவை உணவு கொள்ளலாம். மற்றது வந்து இது எப்படி இவ்வளவு பசுமையா வந்து பராமரித்து கொண்டு வரீங்க? உண்மையிலேயே எல்லாருமே வந்து இவ்வளவு அழகா வந்து செய்யறது அந்த செயற்கை இதுகள் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுங்க, பிளாஸ்டிக்ல வரது அப்படின்னு இவ்வளவு அழகா வந்து பராமரிச்சு கொண்டு வரீங்க. இது உண்மையிலேயே சிறப்புன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து அதுவும் இந்த வெயிலுக்குள்ள எல்லாம் பராமரிக்கிறது உண்மையிலே சிறப்புன்னு சொல்லலாம். இதுக்குன்னு சொல்லி எப்படி வேலையாட்கள் எல்லாம் வச்சு பராமரிக்கிறீங்களா, இல்லைன்னு சொன்னா எத்தனை வேலையாட்கள் வந்து போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி? பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கார்டனை பராமரிக்கிறதுக்கு சொல்லியே நாங்கள் ஒரு 3 தொடக்கம் 4 பணியாளர்கள் வந்து இங்க பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இங்க பணிபுரிகின்ற பணியாளர்களும் வெறுமனே சம்பளத்திற்காக பணிபுரிகின்ற ஊழியர்கள் கிடையாது. ஒரு அன்பு, பாசம், அதாவது இந்த ஹோட்டல் தங்களுடையது என்று நினைச்சு பணிபுரிகின்ற ஊழியர்கள் தான் எங்களோட நீண்ட காலமா பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் இங்க வருகிற போது ஓனரா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ரஞ்சித் அண்ணாவா இருக்கலாம், அவையோட கதைக்கிற போது அவையில அந்த ஒரு ஆளோட அணுகிற முறை, ஒருத்தங்களோட கதைக்கிற முறை, அவங்க எந்த இடத்துல வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உணர்த்தும். நான் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வாரத்துக்கு அதுவும் ஒரு காரணம்
காரணம்னு சொல்லலாம். அவர் கதைச்ச விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்கள், உண்மையிலேயே ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க எப்படி கதைப்பாங்க, இந்த ஒரு பெரிய ஒரு பிரதேசத்துக்குள்ள இந்த ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமா உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுடைய மனசு, அவருடைய மனசு தான் உண்மையிலேயே காரணம். அது வேலைக்காரர் நீண்ட நாளைக்கு நிக்க மாட்டாங்க. ஆனா இங்க எல்லாம் சில பேர்கிட்ட விசாரிக்கிற போது ஆரம்பத்திலிருந்து இருக்கிற வேலைக்காரர் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வேலைக்காரர் இங்க இருக்கிறது, அவங்களை தக்க வைக்கிறது அப்படின்றது இந்த ரெஸ்டாரண்ட் இங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஓனர், மேனேஜர், உங்களை மாதிரியான நாட்கள் அந்த அணுகுமுறை தான் உண்மையிலேயே காரணம்னு சொல்லலாம். அடுத்த விஷயங்கள் இங்க இதை விட வேற என்ன விஷயங்கள் இங்க இருக்குது அதை நாங்க பார்ப்போம். ஜே ஹோட்டல்ல ஒரு திருமண நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருக்குது. நாங்க உள்ள போவோம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கொள்வோம். அவங்களோட வடிவமைப்பு பாருங்க, எவ்வளவு அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு சூழல்ல, அதாவது முதல் பார்த்த அந்த பச்சை பசலன்னு இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துலதான் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள போவோம், போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோட்டா காட்டுறேன். இதெல்லாம் இயற்கை இது இருக்குல்ல. படம் கூறி கொண்டிருக்கீங்களா? நேச்சுரலா இருக்கிற ஒரு இந்த வடிவமைப்புகள் பாத்தீங்கன்னா தெரியும். உள்ளுக்கு இருக்கிற வடிவமைப்புகளா இருக்கலாம், மற்றது இது இந்த இடங்களா இருக்கலாம். இதெல்லாம் இயற்கையால வடிவமைப்பு. அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலயுமே இப்படியான ஒரு இயற்கையான வடிவமைப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே பாக்குறதுக்கு அழகா இருக்குது. நீங்க வெட்டிங் ஹாலுக்கையும் பார்த்துருப்பீங்க. வெட்டிங் ஹாலுக்கு நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லயும் ஹால் இருக்குது. அதுவும் ஒரு வெட்டிங் ஹால். கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு ஒரு நிகழ்ச்சி செய்யக்கூடிய ஹால் இருக்குது. அங்கே அதையும் நாங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு நாங்கள் எங்களோட ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம். இதனால விட எங்கள்கிட்ட ரூம் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். அதாவது இது சம்பந்தமா சொல்லுங்க, இதுல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாடியில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 150ல இருந்து 200 பேருக்கு ஒரு நிகழ்ச்சி செய்யலாம். பொதுவா நீங்க ஒரு கம்பெனி கெட் டுகெதர், எல்லாத்துக்கும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு மெஹந்தி, டிஜே பார்ட்டியல் இந்த ஹாலுக்குள்ள செய்யலாம். இது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் உள்ள ஒரு ஹால். வெளியில சவுண்ட் சிஸ்டம் போகாது. இங்கேயும் டிஜே ப்ரோக்ராம், மற்றது உங்களுக்கு என்ன வியூல அந்த அத்தனை பேருக்கு நீங்க செய்ய வேண்டிய எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ரோக்ராம் நீங்க செய்யலாம். நாங்கள் ஆக கூடினது 700 தொடக்கம் 1000 பேருக்கு ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்யலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது நான் வடக்கு மாகாணத்திலே அப்படி ஒரு ஹோல் இல்லவே இல்லை. அதாவது இயற்கையாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மண்டபம் உண்டு. அங்க அதாவது பாரம்பரியமான இந்து திருமணமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் திருமணமாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் அந்த முறைக்கேற்ற வகையில அமைத்து நாங்கள் அதை எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த மண்டபத்துல அதுல நாங்கள் 3 அல்லது 4 புஃபேல மக்களுக்குரிய உணவுகள் பரிமாறப்படும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவைக்கான உணவுகள் வழங்கப்படுற ஒரு மண்டபம். 700 தொடக்கம் 1000 பேரை நாங்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கலாம். இந்த மண்டபத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல குறிப்பிட்ட ஒரு 200 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹாலுக்குள்ள நாங்கள் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே நான் குறிப்பிட்ட உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் நீங்க செய்யலாம். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு சொன்னா, இப்ப எங்க ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கம்பெனி கெட் டுகெதர் இல்லைன்னு சொன்னா டிஜே படி அப்படி வரும்போது அவங்க வெளியில இருந்து உணவு கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க அலோட் கொடுக்குறீங்க? இல்ல, 100% நாங்கள் அதை நாங்க தவித்துக் கொள்கிறோம். வெளியில இருந்து சில காரணங்களும் இருக்கு. அதுக்கான உண்மையான 100% இது நாங்களே கொடுக்கறது. அந்த உணவுகளுக்கு 100% நாங்கள் தான் அதுக்குரிய பொறுப்பு. வெளியில இருந்து உணவை கொண்டு அறந்துவதனாலயோ சாப்பிடுவதனால அதளவார ஒரு பொறுப்புக்கும் ஹோட்டல் பொறுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மற்றது சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிவு செய்கின்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் விலைகள் தீர்மானிக்கப்படும். எங்கள்கிட்ட மெனுன்றது ஒன்று இருக்கு. எங்களோட மெனுவை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா இருந்தா அந்த மெனுல இருக்கிற பிரைஸே உங்களுக்கு வரும். நீங்க புதுசா நீங்க அதுக்கு ஏதாவது விஷயங்களை ஆட் பண்ண வலிக்கிட்டீங்கன்னா விலை மாற்றம் அடையும்.
இப்ப 4வது மாடியில வந்து நிக்கிறோம். அதாவது ஒரு மொட்டை மாடின்னு கூட சொல்லலாம். நல்ல பயங்கர காத்தா இருக்கு, நல்ல ஒரு சூழல். இதுலயும் வந்து ஃபங்க்ஷன் செய்யலாம் அப்படித்தான். இது வந்து நாங்க ரூஃப் டாப்னு சொல்றது இந்த இடத்த வந்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரவு நேர நிகழ்ச்சிகளை வந்து செய்யறதுக்கு ஒரு மிகவும் ஒரு பொருத்தமான லைட் எல்லாம் போட்டு லைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மியூசிக்கல் வந்து நீங்கள் இதுல போடலாம். எங்கள்கிட்டயே எங்கள்கிட்டயே இருக்கு, ஓன் டிஜே எங்கள்கிட்டயே இருக்குது. அதை விட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கும் 150 பேருக்கு முடியாது நிகழ்ச்சி செய்யலாம். நான் உங்களோட கம்பெனியால ப்ரோக்ராம் இல்லாட்டி ஈவினிங் பர்த்டே டின்னர் அப்படியான ப்ரோக்ராம்களை வந்து கூடுதலான ஆக்கள் வந்து ஓப்பன்ல செய்யணும்னு விரும்புற ஆக்களுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான முறையில நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இந்த யாழ் மாவட்டத்துல இருக்கிற அத்தனையும் நீங்க இதுல இருந்து பார்க்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது என்னன்னு சொன்னா, நாங்க முள்ளத்தில இருந்து அடிக்கடி வந்து போய் அந்த போட் வந்து தெரியும். எங்க இருந்து போனாலும் அந்த ஜே ஹோட்டல் அந்த போட் தான் தெரியும். அதை வந்து கிட்ட பாக்குறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த போட் வந்து இப்ப இதுல இருந்து பாக்க தெரியுது. உண்மையில நீங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா அங்க இருந்து வரைக்கும் எங்களுக்கு ஜே ஹோட்டல்ன்ற போட் தான் தெரியும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. முழு யாழ்ப்பாணத்தையுமே வந்து இதுல பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. உண்மையிலேயே இப்படியான ஒரு இடத்துல இரவு ஃபங்க்ஷன் செய்யணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் செய்யறது அப்படின்றது என்னோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லலாம். உண்மையிலேயே அப்படியான ஒரு இடமும் இங்க இருக்கு அப்படின்றதையும் பதிவு செய்யறோம். அடுத்துதான் நாங்க பார்க்க போறது வந்து இங்க இருக்கக்கூடிய ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்க்க போறோம். உள்ள போவோம், போயிட்டு என்ன மாதிரியான இவங்கள்ட்ட ரூம்ஸ் இருக்குது, அது என்ன மாதிரியான பிரைஸுக்கு இருக்கு அப்படின்ற சம்பந்தமா நாங்க பார்த்துக்கொள்வோம். நாங்க இப்ப ரூம்ஸுக்கு வந்து வந்திருக்கோம். இது என்ன ரூம்ஸ் என்ன இது? இந்த அதாவது எங்களில வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா ரூமுமே வந்து சூப்பர் லக்ஸரி ரூம் சொல்றாரு. இதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர், இது ஒரு ஃபேமிலி ரூம். 4 பேர் வந்து இந்த ரூம்ல வந்து தங்கலாம். 4 அதாவது நல்லா இருக்கு. கிங் சைட் வந்து 2 பெட் வந்து நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவைக்கு தேவையான அயன் பண்ணக்கூடிய சகல ஃபெசிலிட்டிஸும் இந்த ரூமுக்குள்ள வந்து சகல ஃபெசிலிட்டிஸும் அவைக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கோம். செங்கல் தானே, செங்கல்ல இருக்கிற ரூம் வந்து குளிமையா இருக்கும். நார்மலா வந்து ஏசி நான் ஏசி இருந்தாலும் செங்கல்ல இருக்கிறது வந்து குளிமையா இருக்கும். எல்லா ரூமுமே இப்படித்தானா அல்லது இங்க 2வது ஃப்ளோர்ல இருக்கிற சகல ரூமுமே இந்த மாதிரி? மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது வந்து எல்லா இடத்துலயும் செங்கல் தான் இருக்கா, ஒரு பக்கம் மட்டும்தானா? இல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து நாங்க செங்கலால வந்து இன்னும் ஒரு விஷயத்த நான் இங்க நோட் பண்ண என்னன்னா, நல்ல குளிமையா இருக்குது. இப்ப சில ரூம்ஸ் வந்து அடைச்சிருந்துட்டு அந்த கதவை துறக்கைக்கு வந்து பயங்கர வெக்க அடிக்கிற மாதிரி இருக்கும். பிறகு ஃபேனை போட்டாலும் ஏசி போட்டாலும், ஆனா இது குளிமையா இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்கு ரூம். இது உள்ள மற்றது ரூமுக்கு வரவங்க 2 விஷயத்த நோட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரூம்ஸ் வந்து கிளீனா இருக்கணும், அதாவது பஸ் ரூம் வந்து நீட்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, பஸ் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையா நல்லா இருக்கு. நான் குளிக்கிறது எல்லாம் இது போட்டு நீட்டா இருக்கும். உண்மையிலேயே பொதுவாகவே வந்து எந்த ஒரு கெஸ்டுமே வந்து எதிர்பார்க்கிற விஷயம் வந்து பாத்ரூம் தான். பாத்ரூம் வந்து நீட்டா இருக்கான்னு பாப்பாங்க. அதுக்கு பிறகுதான் மெட்டல். நாங்க கூட எங்கேயாவது போறோம்னு சொன்னா, இப்ப கொழும்பு கோயில்னு சொன்னா எங்கேயாவது போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வாஷ்ரூம் நல்லா இருக்கான்னு தான் பார்ப்போம், தங்குற இடத்த விட. ஏன்னா அது நீட்டா இருந்தா தான் தங்குற ரூம் வந்து நீட்டா இருக்கும். உண்மையில நல்லா இருக்குன்னா அடுத்தது இந்த லக்ஸரி ரூம் வந்து என்ன பிரைஸுக்கு வந்து இல்ல ஃபேமிலி ரூம்ஸ் சொல்லிச்சோம்னா, நீங்க நாங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்டோட வந்து 4 பேர் பிரேக்ஃபாஸ்டோட எடுக்க போறோம் சொன்னா இது குறைஞ்சது வந்து 25,000 இருந்து 30,000 ரூபாய்க்கும் பெறும். அது சிலவுல வந்து ரேட்டில் மாறப்படும். சீசன் டைம் நான் இப்ப இருக்கிறது வந்து இந்தியன் டேட் வந்து இருக்கக்கூடியதை பதிவு செய்யறேன். மேபி எதிர்காலத்துல நீங்க வாரீங்கன்னு வந்து சிங்கிள் ரூம், டபுள் ரூம், ட்ரிபிள் ரூம், ஃபேமிலி ரூம் சொல்லி எல்லா ரூம்ஸுமே இதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட இருக்குது. சில ரூம்ஸ் வந்து 2 பேர் தங்கக்கூடிய 2 பேருக்குரிய பெட் வந்து அதுக்கு. ஆனா 2வது ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாமே இதே என்வாயன்மெண்டோட இருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கிறோம். ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத பாருங்க. அவங்களோட வடிவமைப்பு எப்படி இருக்குது, இதுக்குள்ளதான் முக்கியமா வந்து அவங்களோட உணவு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நாங்க டேஸ்ட் பண்ண போறோம். உள்ளுக்க போவோம், போயிட்டு என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நாங்க பார்ப்போம். வாங்க. இந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு உண்மையிலேயே. அது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பலகையில வந்து செய்திருக்காங்க. அது உண்மையிலேயே சிறப்புன்னு சொல்லலாம். பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்ல வந்து இப்படியான பலகைகள் வந்து எல்லாமே ஃபுல்லா பலகை அப்படித்தானே, எல்லாமே ஃபுல்லா வந்து பலகைகள். அடுத்தது வந்து இந்த உணவு என்ன மாதிரி, இது வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற உணவா இல்லை என்ன மாதிரி?
புஃபே வந்து கஸ்டமருக்கு ஃபங்க்ஷன் சொன்னால் இப்போ இது முடிஞ்சு ஸ்கை டூரில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வாராக்களுக்கு இதுக்கு புஃபே செட் பண்ணி மரத இவையில்ட்ட ஃபங்க்ஷன் செய்தா என்னென்ன மாதிரியான உணவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னென்ன மாதிரியான கதைகள், என்னென்ன மாதிரியான இதுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாரம்பரியமான உணவுகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வேணும்னு சொன்னா உங்களுக்கு தேவையான என்னென்ன உணவுகள் வேணுமோ அதுகளையும் வந்து நீங்க ஆர்டர்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாருங்க இவ்வளவு உணவு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வடிவமைப்பு உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. இப்ப வந்து சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மெனு கார்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு எப்படி இவங்களோட சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். நாங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உள்ள வந்துட்டோம். என்னென்ன மாதிரியான சாப்பாடுகள் வந்து உங்கள்ட்ட இருக்குன்னா இப்ப எங்கட ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியன் இருக்குது, சைனீஸ் இந்தியன் இருக்குது. இதை விட எங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து பாரம்பரிய உணவுகளும் எங்களுடைய இருக்கு. எல்லாமே எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவுகள் இருக்குது. அதை நீங்கள் எங்களோட மெனுவில் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் என்னென்ன உணவுகள் இருக்குன்றத. உங்களுக்கு சில உணவுகள் பிடித்த உணவுகள் இல்லை உங்களுக்கு ஃபேவரட்டான உணவுகள் வந்து நீங்கள் இதுல ஆர்டர் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணி மற்றது இன்னொரு விஷயம் சொன்னா சில பேர் வந்து மதியத்துல வந்து கொத்து கேட்பாங்க, ஈவினிங்ல வந்து ரைஸ் கேட்பாங்க, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப நீங்க மதியத்துல வந்து கொத்து கேட்டாலும் கொடுப்பீங்களா? இல்ல சில ரெஸ்டாரண்ட்ல வந்து அதை செய்ய மாட்டாங்க. அதை தொடர்ந்து கொடுப்பீங்களா இல்லைன்னு சொன்னா என்ன மாதிரி? இல்ல இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ன்றது வந்து மக்களுக்கு நாங்கள் எங்களோட அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை கொடுக்கறதுதான் ரெஸ்டாரண்ட். நான் இந்த டைமுக்கு கொடுப்பேன் இந்த டைம் கொடுக்க மாட்டேன் இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மத்தியானம் வந்து ஒரு கஸ்டமர் கொத்து கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம், பராட்டா கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்ச உணவை தான் நீங்க சாப்பிடலாம். அதுக்காக நாங்க டைம் வைக்கணும்ன்றது பாடு கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து நீங்க என்ன உணவு கேட்டாலும் நாங்கள் வந்து அந்த டைம் சமைச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குற இடத்துக்கு இங்கே கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சில உணவுகள், உதாரணத்துக்கு எங்களோட ஐஸ்கிரீம் எடுத்தா சரி. இந்த ஐஸ்கிரீமை பார்த்தீங்கன்னா தனியா 100% பியூரான பசுப்பால தயாரிக்கப்படுகின்ற எந்த ஒரு கெமிக்கலும் பாதிக்கப்படாததான் இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அத அந்த பாலை கூடியும் நாங்கள் எங்களுடைய கிராமத்துல இருக்கிற மக்கள்கிட்ட இருந்தா நாங்க கொள்வனவு செய்து அதுல இருந்தா உற்பத்தி ஆகப்பட்டு இருக்கிற நெய்யாக இருந்தாலும் சரி, அல்லாட்டிக்கு எங்களுடைய இருக்கிற பன்னீரா இருந்தாலும் சரி, அந்த உற்பத்தியில இருந்துதான் எங்களுடைய உணவுப் பொருட்களுக்குரியது. 200% உறுதிப்படுத்தப்பட கூடும் ஏன்னு சொல்லிக்கிறேன். எங்களோட கண் பார்வைக்கு முன்னுக்கு தான் எல்லாமே உற்பத்தி செய்யப்படும். அந்த பசுப்பாலை கூடி எங்களோட வாடிக்கையாளர் எங்கிட்ட கொண்டு வரைக்கும் அந்த பசுப்பாலில் எத்தனை தண்ணி இருக்கா இல்லையான்றத வந்து டெஸ்ட் பண்றதுக்குரிய மிஷினும் எங்களுடைய இருக்கு. அதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் நாங்கள் அதை வந்து எங்களுடைய ஸ்டோருக்கோ அல்லது உற்பத்தி பிரிவுக்கோ வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம். இப்ப எங்களுடைய கிராமத்துல இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இதுவும் ஒரு சந்தர்ப்பம். அப்ப அதனால வந்து நாங்கள் அவர்கிட்ட இருந்து நாட்டுக்கோழியை வந்து நாங்கள் அதை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த நாட்டுக்கோழி வந்து இப்ப அண்மை காலத்துல வந்து ஒரு மிகவும் ஒரு பிரபல்யமாக போய் கொண்டிருக்கின்ற ஒரு உணவா இருக்குது. அந்த நாட்டுக்கோழியோட எங்களோட பராட்டா, மண் பராட்டா இருக்குது, நூல் பராட்டா இருக்குது. அதை நீங்க ரெண்டையுமே ஒரு மிக்சிங்ல ஒரு சாப்பிட்டா ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாகவும் இருக்கு. அதை கூடி நாங்கள் வந்து நீண்ட நாளைக்கு அந்த ரஜியை பண்ணி நாங்கெல்லாம் எங்களை ஃப்ரிட்ஜை கொடி இருக்க வைக்கிறே இல்லை. ஏன்னு சொன்னா அது அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சரியான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். தரமான ஒரு விஷயத்த வந்து டேஸ்டாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் அதை நாங்களே உற்பத்தி செய்து நாங்களே அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால இன்றைக்கு எல்லாருமே எங்கட அதாவது யாழ்ப்பாணத்துல வந்து எங்கட பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா கண்ட ஒரு பேர் ஒன்று இருக்கு ஜே ஹோட்டல்ல. நூல் பராட்டா இவர் எங்களோட கஜன் எங்களோட ரெஸ்டாரண்ட் மேனேஜரா இருக்கிற இவரும் ஒரு பயிற்சிப்பட்ட அதாவது பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேனேஜர். பிரபலியமான பல கொழும்பு ஹோட்டல்ஸ்ல வந்து பணியாற்றி இருக்கிறார். கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக பயணிக்கின்ற ஒரு வாமியாளராக இங்க நூல் பராட்டா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நூல் பராட்டா, அதாவது கன்றி சிக்கன் சொல்றது ஒரு கோழியில சமைக்கப்பட்ட ஒரு பிரெட் அல்ல கோழி பிரெட்.
அதே நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா கோழி பிரியாணி. எங்களோட இந்தியன்ஸ் மேக்கர்ஸால வந்து செய்யப்படுறது. இது பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா நாசி கொரியான்னு சொல்றது சைனீஸ். இப்ப உங்களுக்கு இந்த மூன்றுலயே நான் என்னதுக்காக நான் குறிப்பிடறேன்னு சொன்னேன், இந்தியனும் எங்கள்கிட்ட இருக்குது, சைனீஸும் இருக்குது, ஸ்ரீலங்கன் ஃபுட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ரைஸ் அண்ட் கறி எல்லாமே வந்து உங்களுக்கு இப்ப நான் இருக்க சொன்ன இந்த டைமுக்கு இந்த சாப்பாடு தான் கொடுப்போம்ன்றதே கிடையாது. இந்த டைம் நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆனதை வந்து நாங்கள் விஷயம் என்னன்னா எத்தனை மணிக்கு ஓபன் பண்றீங்க, எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றீங்க? இப்போ நார்மலா வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து 6:30 வந்து ஓபன் பண்ணிடுறோம். 6:30 to 10 வரைக்கும் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்குரிய வேலை திட்டங்கள் கெஸ்ட் வந்து சாப்பிடுறோம். அதுக்கு பிறகு நம்ம ஒரு ½ an hour 11க்கு வந்து எங்களோட 10:30 11க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் வந்து எங்களோட. நாங்க எதுவுமே க்ளோஸ் பண்றோம் இல்ல. ஈவன் 10க்கு வந்து நீங்க லஞ்சுக்குரிய சாப்பிட போறீங்கன்னாலும் நாங்கள் அதுக்குரிய ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் தருவோம். எங்களுக்கு ஸ்டாஃப் வந்து ரொட்டேஷன்ல வரோம், எங்களுக்கு அந்த ஸ்டாஃப் பிரச்சனையும் எங்களுக்கு வரப்போறது கிடையாது. ஸோ ஈவினிங் 10:30 எங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். நூல் பரோட்டா வந்து வந்திருக்குது. இதுக்கு கறி வந்து என்ன கறி? இதுக்கு வந்து என்ன? இதுக்கு வந்து சூட்டா இருக்கிறதா நான் சொன்னேன் உங்களுக்கு, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி கறியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அண்ணா சொல்றதை நான் கேட்க மாட்டேன், என்ன அண்ணா நீங்க ஒர்க் பண்ற, நாங்க சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இருக்கு. நான் உண்மையிலேயே நான் இது ட்ரை பண்ணல. நிறைய இடத்துல நான் சாப்பிட்டு ஒரு இடத்துலயுமே நான் கடையில சாப்பிட்டது இல்லை, வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த கறி வந்து நல்லா இருக்கு. அந்த மசாலா என்ன மசாலா நீங்களே கடையில வேண்டி செய்யறீங்களா? இது அந்த தூள் இங்க போடப்படுற மசாலா எல்லாமே எங்க ஜே ஹோட்டல்ல தயாரிக்கப்படுறதா. உங்களோட ஜே ஹோட்டல் நாங்க தூள் எதுவுமே வந்து நாங்கள் வெளியில வந்து நாங்க வேண்டது இல்லை, எங்களை ப்ரிப்பேரேஷன் ஓன் ப்ரிப்பேரேஷன். அந்த நாட்டுக்கோழி கறியும் இந்த நூல் பரோட்டாவும் நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி வந்து நாங்க வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்குண்ணா. வீடியோக்கான சொல்லல நல்லா இருக்கு. உண்மையிலேயே நாட்டுக்கோழி கறி நல்லா எல்லாருமே வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த உணர்வும் அந்த டேஸ்டும் நீங்க வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய இடத்துல நாங்க சொன்ன மாதிரி தான், நிறைய இடத்துல வந்து இந்த இவ்வளவு பெரிய சிக்கன் வந்து பிரியாணிக்கு வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கு உண்மையிலேயே பாக்குறதுக்கு. ஒரு ஆள் 2 பேர் சாப்பிடலாம். நார்மலா சாப்பிடுறேன்னு சொன்னா 2 பேர் சாப்பிடுறதுக்கு ஓகே. இது வந்து ஒரு போர்ஷன் ஒரு ஆளுக்கு தான் நாங்க கொடுக்குறது. அது சில வேளை உங்களுக்கு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவும் இருக்கு மாதிரி சொல்லி. இதுக்கு இதான் வந்து எங்கள்கிட்ட இதுக்குதான் உங்களுக்கு கிரேவி தந்திருக்கேன். அதே நேரத்துல ரைதா இருக்குது. பிரியாணியோட இந்த ரைத்தா ரைத்தா கூடி எங்களுடைய தயாரிக்கப்படுறது. தேங்க்ஸ் அண்ணா. நாங்க சாப்பிடு பாபா எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்களும் சாப்பிடுங்க. நாங்க நெடுகளுமே வந்து பிரியாணி நாங்க இது எங்களை நாசி கோரி தான் எனக்கு உண்மையிலே ஃபேவரட்டான வந்து இப்ப சாப்பிடக்க நல்லா இருக்கு உண்மையிலேயே. இப்ப என்ன மாதிரி இப்ப செப் எல்லாம் வந்து என்ன இப்ப விடிய வந்தாலும் சொன்னா இரவு வரைக்கும் இருப்பாங்க என்ன மாதிரி? இப்ப கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து 7 தொடக்கம் 10 செஃப்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு டைம் மாறுவீங்க. அவைக்கு ஒரு டைம் இருக்குது. மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு ஒரு டைம் வந்தால் ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு என்ன ஒரு டைம். டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாருக்குமே அதே நடைமுறை தான். அந்த டைம் ஃப்ரேம் வந்து இங்க மெயின்டைன் பண்ணுது. இந்த சமையல் சமைச்சாலும் சொல்லுங்க நல்லா இருக்கு சாப்பாடு எல்லாம். நாட்டுக்கோழி எல்லாம் நல்லா இருக்கு. இது பிரியாணி நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஓகே நல்லா இருக்கு. அடுத்தது வந்து நாசிக் வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. நாசிக் வந்து நான் கூட இடத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். நாசிக் தான் எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் ஆர்டர் பண்றேன். ஏன்னா நாசிக் வந்து எல்லாமே கலந்துருக்கு. அந்த உரைப்பு அந்த ஃபிளேவர் அது பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பிளேட் இங்க நாசிக் வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த நாசிக்கு வந்து இந்த முட்டையை சொப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா
ஒரு வித்தியாசமா டேஸ்ட். அண்ணா சாப்பிட்டு காட்டுறேன். அண்ணாண்ட ஃபேவரட் வந்து அதுதானா? டேஸ்ட் வந்து நீங்க எடுத்துக்கொள்வாரா? நான் சொல்றேன் எப்படி இருக்கு அந்த டேஸ்ட். நல்லா இருக்கு அண்ணா. சமைச்சிருக்கேன், நல்லா சமைச்சிருக்கேன். உண்மையா நல்லா இருக்கு. நான் நிறைய இடத்துல சாப்பிட்டு இருக்கேன். யாழ்ப்பாணத்துல ஒரு 90% எல்லா இடத்துலயுமே ட்ரை பண்ணிருக்கேன். பெஸ்டா இருக்கு, இன்றைக்கு பெஸ்டா இருக்கு, உண்மையிலேயே பெஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு சாப்பாடு. தேங்க்யூ. பிரியாணியும் நல்லா இருக்கு. இந்த நாட்டுக்கோழியும் இதுல எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்கோழி ஏன்னு சொல்லுங்க அப்ப. இதெல்லாம் வந்து இப்ப நார்மலா உங்களுக்கு சொல்லணும்னா எல்லா இடத்துலயும் நாங்க சாப்பிடுவோம், அப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா இந்த நாட்டுக்கோழி வந்து எல்லா இடத்துலயுமே இல்லை. அதனால நாட்டுக்கோழி நல்லா இருக்குண்ணா. கவர்மெண்ட் சொன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இதுல ஃபேவரட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து இந்த நாட்டுக்கோழி உண்மையா நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி இந்த நூல் பரோட்டாவும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. அடுத்தது வந்து சிக்கன் நாசிக் வந்து நல்லா இருக்கு உண்மையிலேயே. அடுத்தது வந்து பிரியாணி நல்லா இருக்கு. பிரியாணிக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே கிடைக்காது இவ்வளவு பெரிய ஒரு சிக்கன். நம்ம இங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிக்கன் துண்டு வந்து கொடுக்குறது பெரிய விஷயம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இதை எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க நார்மலான ஒரு ஆள் சாப்பிடுறேன்னு சொன்னா 2 பேர் சாப்பிடலாம். சொன்னா ஒரு ஆள் வந்து சாப்பிடுறது தாராளமாவே இருக்கும். சாப்பிட முடிச்சு போட்டு இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு. இதுல வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னா நல்லா பிடிச்சிருந்தது வந்து நாட்டுக்கோழியும் இந்த நூல் பரோட்டாவும். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து சிக்கன் நாசிக் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. பிரியாணியும் வந்து நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. சாப்பிட்ட அளவுல நிறைய இடத்துல சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த வகையில இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்குது. அண்ணா வந்து சொல்ல மாட்டாரு, ஏன்னா அண்ணா வந்து இங்க ஒர்க் பண்ணா அண்ணா வந்து நான் கேட்கவே மாட்டோம். அடுத்தது வந்து என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் இங்க இருக்குது. அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடியவங்களோட பாலை எடுத்துக்கொண்டு வந்து இங்க அவங்களோட தயாரிப்பிலேயே செய்யக்கூடிய ஐஸ்கிரீம் இருக்குது. சாக்லேட் ஃபிளேவர் எங்களோட ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டு இருக்கோம்ல. அந்த பால்ல செய்யறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். சில வேலை செய்யறாங்களோ தெரியல, நான் கேள்விப்படுறேன். எப்படி இருக்கு டேஸ்ட்னு சாப்பிடுவாங்க. எல்லா இடமும் குடிச்சிருப்பீங்க. டேஸ்ட் பண்றேன். இல்ல நான் இது தனியா வனிலான்ற இது என்னடா வித்தியாசம் தெரியலையே. தனியா பால்ல செய்யறேன்னா வித்தியாசம் இருக்குமில்ல. ஆனா நான் அப்படி அதே மாதிரியே இருக்கு. இப்ப நாங்க எல்லா இடத்துலயும் சாப்பிடுற அதே டேஸ்டும் அதே இதுவும் இருக்கு. எப்படி இப்ப நார்மலா இப்ப இது இந்த கலரிங் எல்லாம் என்ன மாதிரி சாக்லேட் என்ன சொன்னா சாக்லேட் பவுடர் ஒரிஜினல் சாக்லேட் வந்து பயன்படுத்துறோம். அதுக்குரிய மட்டும்தான் நாங்க அதுல போடுறோம். பசுப்பால் செய்யறதுனால அந்த ஃபிளேவரோட சேர்ந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. எல்லா இடத்துலயும் சாப்பிடுறது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. நான் டேஸ்ட் நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? வந்து நாங்க சொல்லி நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு நல்லா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பால்ல வந்து செய்யற ஐஸ்கிரீம் சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு வந்து இதுகள் வந்து கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நல்லூர் வந்து தொடங்க போகுது. புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்தெல்லாம் வருவீங்க. நீங்க வருகிற போது நிறைய உணவுகள் வந்து இங்க இருக்குது. அதாவது நீங்க வெளிநாடுகள் இருக்கிறதுனால அந்த உணவுகள் வீட்டுல சமைக்கிறது எங்களோட நாட்டு உற்பத்தியில சமைக்கிற உணவுகளை வந்து நீங்க அங்க இருந்து மிஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. அப்படியே நாட்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா நாட்டுக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி நூல் பரோட்டாவும் சேர்ந்து இருக்குது. வேறது பாரம்பரியமான சமையல் முறையில யாழ்ப்பாணத்து சமையல் முறையில சாப்பாடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நேச்சுரலான நீங்க ஐஸ்கிரீம் வந்து அங்க பிரிச்சுக்க வச்சு கெமிக்கல்கள் போட்டு செய்யற ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுங்க. இங்க வந்து நேச்சுரலான ஐஸ்கிரீம் வந்து இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு நேச்சுரலான அதாவது இயற்கையான முறையில சாப்பிடக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இங்க இருக்கிறாங்களும் வேணும்னு சொன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சுத்தி காட்டியிருந்தார். இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன எப்படி சாப்பாடுகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான சாப்பாடுகள் இங்க இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இங்க நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத அண்ணா தான் எங்களுக்கு சுத்தி வந்து காட்டியிருந்தார். நன்றி அண்ணா. இதோட வந்து நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சேனல்ல வேற இருக்குது. எனவே இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கொள்றோம். ஓகே, பாய். தேங்க்யூ.